ஹாய் மக்களே, அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 28வது நோன்பு, 29, 30 2 நாள் தான் இருக்குண்ணே. அடுத்து ரம்ஜான் வந்துட்ட. சரி மக்களே, வாங்க முன்னாடி போய்ட்டு இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்க்கலாம். சொல்லிட்டே இருக்கேன், ட்ரெஸ்ஸுன்னு எடுக்கவே இல்லை. இன்றைக்கி போகணும், நம்ம மட்டும் தனியாக போயிடணும். நம்ம இன்றைக்கி என்ன சாப்பாடு? சிரிப்பே சரியில்லையே. இன்னைக்கு வந்து சோறு, அப்புறம் முட்டை இருக்குது. அங்கே சாப்பாடு மீன் குழம்பு சாப்பாடா? முட்டை இருக்கு, சாப்பாடு இருக்கு. கஞ்சி குடிக்க வேண்டியதுதான். இன்னைக்கு கஞ்சி தான் மக்களே. சாப்பாடு நைட்டே வச்சுருக்காங்க. அப்புறம் அங்கே மீன் சாப்பாடு வரையாம். கஞ்சி, தயிர் இருக்குது, அப்புறம் வந்து முட்டை இருக்குது, அப்புறம் வந்து மீன் குழம்பு சாப்பாடு இருக்குது. மீன் குழம்பு நம்ம சாப்பிட மாட்டோம். காலையிலே மீன் குழம்பு, சீ ஃபுட்டு சும்மாவே வெளியே சாப்பிட மாட்டேன். மீன் குழம்பு நைட்டு தோசைக்கு இருந்தாலும் திங்க மாட்டேன். வேறு மதியம்தான் அந்த சூட்டாக அப்படி சாப்பிட்றது தான் மீன் குழம்பு நல்லாயிருக்கும். சரி மக்களே, சாப்பிட்டு வரேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நவைத்து சௌமகதீன் அன்னதாயி வர்லி ரமலான ஆதி சனத்தி இல்லாயி தாலா. இந்த வருடத்தின் ரமலான் மாதத்தின் வரலான நோன்பை அல்லாஹ்க்காக நோக்க நீ ஏற்று செய்கிறேன். அல்லாஹ் மக்களே, நியத்து வச்சாச்சு நல்லபடியாக. 28வது நோன்பு, இன்னும் 2 தான் இருக்குது. ஆனால் இந்த 3 நாள் எதுவும் ஸ்நாக்ஸ் வராதுன்னு நினைக்கேன். ஃபுல்லாக எல்லாம் ட்ரெஸ்ஸு பர்ச்சேஸ் பிஸியில் இருக்குது. அதனால தான் அந்த இதெல்லாம் வரல. முடிஞ்சதுக்கப்புறமாவும் கண்டினியூ ஆகலாக்கு முடிஞ்ச அளவுக்கு. சரியா, பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். சாயங்காலம் செஞ்சுப்போம், எது ஸ்நாக்ஸ் செய்கிறோமோன்னு பார்ப்போம். இப்போ வந்து ட்ரெஸ்ஸு வந்து கபீஸ்க்கு எடுத்து முடிச்சாச்சு. அப்புறம் அந்த பையலுக்கு எடுத்து அவனுக்கு முடிச்சாச்சு, உனக்கு முடிச்சாச்சுல்ல, இவனுக்கும் முடிச்சாச்சு. இன்னும் எனக்கு எடுக்கணும், நிசாக்கு எடுக்கணும், மச்சிக்கு எடுக்கணும். அம்மா அப்பாலாம் முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து நோன்பு திறக்க டைம் ஆகிட்டு நம்ம சின்னதுறையில் நோன்பு திறந்துட்டு மறுபடி போய் இந்த கேங்குகளுக்கு இப்போது சின்னதுறையில் அடுத்த ரவுண்டு ட்ரெஸ் பார்க்க போகிறோம். சராரா தானா? சராரா தான் எடுத்து போகிறாளாம். சராரா எடுத்தே தீர்வேன் நிற்கா. சராரா மறுபடி போய் எதுவும் கலெக்ஷன் வந்திருக்கான்னு பார்க்க போகிறோம். பார்த்துட்டு முடியலாம் வேற வெட்டணும். இன்றைக்கி 28, 28ஆம் நோன்பு. அம்மா இன்றைக்கி வீட்டில் தனியாக நோன்பு திறக்க போகுது. கபீஸ் அனுப்பி விட்ருக்கு போய் அந்த நியத்தை சொல்லி கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் நியத்தை வந்து வெளியே சொல்லக்கூடாது அப்படின்றீங்க. அம்மாக்கெல்லாம் நியத்து வந்து சொல்லி கொடுக்கணும். நாங்கள் அப்படியே மொத்தமாக ஃபேமிலியாக உட்காந்து சொல்ல அசரத்துலாம் சொல்லுவாங்கள்ல, பள்ளி வாசலில். உங்கள் ஏரியாவில் சொல்ல மாட்டாங்களா? எங்கள் ஏரியாவில் அசரத்து சொல்லுவாங்க. அதேமாரி நாங்கள் சொல்லலாம். சரியா, இப்போ கீழே போய்ட்டு நோம்பை திறந்து டைம் ஆகிட்டு இன்னும் 10 நிமிஷம் இருக்குது. 10 நிமிஷத்தில் நம்ம டீம் எதுவும் பார்க்காது. நோம்பை திறந்துட்டே போயிடுவோன்னு வந்தாச்சு. வா, அப்படியே 2 நோம்பு கொஞ்சம் வச்சுக்கிட்டா மக்கள். இங்கே பாரு, இவ்வளோ ஹைலைட்டான விஷயங்கள் இருக்குது. இந்த யானைக்கு ஏகப்பட்டது இருக்குது. தேவையானது தான் ஜூஸு, அப்புறம் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அவங்களுக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இந்த பேருக்காக. நோம்பு திறந்து தானப்பா சாப்பிட்ணும். வச்சு நோம்பு என்ன நம்பிடுங்க. நம்புறீங்களா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க. யாரெல்லாம் நம்புறீங்க, யாரெல்லாம் நம்புறோம். கபீஸ் வந்துருந்தேன் ட்ரெஸ் அடிக்க, ஆனால் அவன் ஓடிட்டேன். டைம் ஆகிட்டு. நான் அகாடமி டேபிள் டென்னிஸ் போகிறாங்க, அதனால் அவங்க டைம் ஆகிட்டுன்னு போயிட்டேன். சாரிக்கு மட்டும் ட்ரெஸ் எடுத்தான். அவனுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, எக்ஸாம் நடக்குதுல்ல, அதனால் மதியம் ஸ்கூல் வைக்காங்க. மதியம் எக்ஸாம் அவனுக்கு ஃபுல்லாக. அதனால் தலைவரால் வர முடியல. மதியம் போயிடுறேன். அதனால சீக்கிரம் வந்துட்டாங்க. வேறு மக்களே, நான் இன்னும் எடுக்குன்னு தெரியல. இந்த பையன் எடுத்துட்டேன். நான் என்னப்பா இருந்தேன் ஏற்கனவே இருந்த பேண்ட்டு ஒரு ஏற்கனவே இருந்த பேண்ட் இல்லை. ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருக்கேன். போட்டு புது பேண்ட் தான். ஏற்கனவே இருந்த பேண்ட் தான். ஆனால் உண்மையிலே 3 மாதம் ஆகுதுல, அது போடவே இல்லைல்ல. எடுத்துட்டேன். நீங்கள் எடுக்க போறீங்க நல்லது. அப்படிதான் போகுது.
அந்த சட்டைக்கு கலர் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். இல்லைன்ட்டாங்களா? அதையே எடுத்துட்டு வந்துட்டேன். பிடிச்சி வச்சுக்கலாம். இதுக்கு இல்லை, சரி வேற எதுக்காக போட்டுப்போம். எவ்வளவு 650 ரூபா 700 இருந்துச்சு. ரேட்டு கொஞ்சம் பரவாயில்லாம தான் இருந்துச்சு. சரி அதனால இருப்போம். 1000க்கு மேலே போய் இருந்து எடுத்துக்க மாட்டது. கம்மியாக இருந்த உடனே நிஷா தான் எடுத்து கொடுத்தாரு. நிஷா ஷர்ட் எடுத்து கொடுத்தியா? எனக்கு எடுத்தா ஒன்று காசு எல்லாம் கொடுக்க ஜிபே பண்ணுறேன். இருக்கட்டும் வேற ஜிபே பண்ணி வரோம். இருக்கட்டும் வேற ரைட்டு எடுத்தாருன்னு ஆசைப்பட்றேன். அப்போ எனக்கு ஒன்று எடுத்தா? எனக்கு ஒரு ஷர்ட் எடுத்தா? நீ சாப்பிடு. அதில் ஜூஸ் இருந்துச்சுலப்பா, ஜூஸ் குடிச்சியா? எப்படி பிடிக்க பைத்திங்க யாரு? சரி அதான் சொல்லிட்டு பைத்தியங்களா சொன்னேன். அளவு காட்டு இருக்கட்டும். சரி அவ்வளோதான். சரி மக்களே, நோம்பு திறந்தாச்சு. போய் மேலே போய் டீமு 2 பேத்துக்கும் ட்ரெஸ் பார்க்கணும். பார்த்துட்டு எடுத்தாங்களா இல்லையான்ட்டு அப்டேட் கொடுங்க. எனக்கும் பார்க்கணும். இங்கே தான் சின்னதில் போய் பார்க்கணும். எனக்கும் பார்க்கணும். இந்த போய் எடுத்துட்டேன். வேறு என்ன பார்க்கணும்? நான் அன்லிமிட்டேட் போய் ஒரு 3-4 சட்டை எடுத்தாலாமா? யூஸ் வந்துச்சு. 2 சட்டை. 1 வீக்கில் 2 சட்டை எடுத்துருக்கேன். மொத்தம் 3 சட்டை எடுத்திருக்கேன். பார்த்துக்கோங்க. 1 கூட எடுக்கிறேன். 1 எடுத்திருக்கேன். இதையும் இது ஒரு கலரு, அப்புறம் அந்த ப்ளூவையும் வச்சு காட்டுங்க. இது நல்லா இருக்கு. 2 கலரு இப்போதைக்கு செலக்ட் பண்ணியிருக்கு. 2ல் 1 முடிவு பண்ணிடுவோம். எதுன்னு நீங்கள் வந்து ரம்ஜானில் பார்த்துக்கோங்க. எல்லாத்துக்கும் உங்களுக்கு எதுங்கிறது சர்ப்ரைஸ் தான். அப்புறம் ரம்ஜானில் இது தானே தெரிஞ்சிடும்ல. எது நல்லா இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. பிளாக் வேண்டாம். பாருங்க, நிஷா காண்டி ஸ்பெஷலாக வந்து குடோன்லேருந்துலாம் ஸ்டாக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நீ சராரா உன்னை எடுத்து வைக்காம நாங்கள் போக மாட்டோம். இந்த கலர் வரல, இது நல்லா தான் இருக்கு. முடிஞ்சு போச்சு. ஆமாப்பா, ஒரு வாரமா அலையுதாப்பா. சரி, நான் இன்னும் ட்ரெஸ்ஸே பார்க்கல. நான் அலைஞ்சிட்டு இருக்கேன். எனக்கு ட்ரெஸ் பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் போய் பார்க்கலாம். கிடைக்காதது வேற இடத்துக்கிட்டேன். நான் பார்க்கவே இல்லை. நாங்கள் போய் பார்க்கணும். போய் பார்க்கணும். இவனை பத்தியில இப்படி கேம் விளாண்டா கண்ணில் பூச்சி வரும்ல, வருமா வராதா? வரும் வரும். ஃபைட்டர் வரும், வெளியே வரும். உள்ளே இருந்து என்னமோ சொல்லிட்டுமா, நான் பாட்டு சூப்பர் பண்ணிடுவேன். அதோட மறக்காம வந்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டாடா மக்களே, பீஸ் அவுட்.